ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். அவரது சலாமுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். பிறகு அவர் சஃபையில் அமர்ந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 என்று சொன்னார்கள். அவரது சலாமின் காரணமாக அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்பட்டு விட்டன. பிறகு மற்றொருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொன்னார்கள். பிறகு அவர் அச்சஃபையில் அமர்ந்து கொண்டார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 என்றார்கள். அதாவது 20 நன்மைகள் இவருக்கு எழுதப்பட்டு விட்டன என்பதாகும். பின்பு மூன்றாவதாக ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது சலாமுக்கு பதில் சொன்னார். பிறகு அவர் சஃபையில் உட்கார்ந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 என்றார்கள். அதாவது அவருக்கு 30 நன்மைகள் எழுதப்பட்டு விட்டன என்றார்கள். அல்லாஹு தஆலாவின் நெருக்கம் பெற மிக தகுதியுடையவர் சலாம் சொல்வதில் முந்துபவர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சலாம் சொல்வதில் முந்திக் கொள்பவர் பெருமையை விட்டும் நீங்கிவிட்டார். உங்களில் ஒருவர் ஏதேனும் ஒரு சபைக்கு சென்றால் சபையிலுள்ள எல்லோருக்கும் சலாம் சொல்லட்டும். பிறகு உட்கார விரும்பினால் உட்கார்ந்து கொள்ளவும். பின்பு அச்சபையை விட்டு எழுந்து சென்றால் மீண்டும் சலாம் சொல்லவும். ஏனெனில் முந்திய சலாம் பிந்திய சலாமை விட உயர்ந்ததல்ல. சந்திக்கும் போது சலாம் சொல்வது எவ்வாறு சுன்னத்தோ அவ்வாறே விடை பெறும் போது சலாம் கூறுவதும் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே சலாம் சொல்வதில் முந்திக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 28. அல் குர்ஆனில் சூரா பக்ராவில் அல்லாஹு தஆலா குறிப்பிடப்பட்டுள்ள விதிகள் எத்தனை? அல் குர்ஆனில் மீம் என்ற எழுத்து இல்லாத சூரா எது? அல் குர்ஆனில் 2 பிஸ்மில்களை கொண்ட சூரா எது? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் மற்றும் பதிவு எண் என்பவற்றை குறிப்பிட்டு இதில் உள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.